ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகர்கோயில் மார்க்கெட் ட்ரேடர் என்எம்டி. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு பேசிக்ஸ்ல இருந்து ஒரு நார்மலாக ஒரு அமௌண்ட் வச்சு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி கிராஜுவலாக க்ரோத் ஆகணுங்கிற ஒரு பேசிக் ரியாலிட்டியான வீடியோஸ் நம்ம போட்டோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நேற்று பேசிக்ஸ்லேருந்து தாண்டி டெக்னிக்கல் அனலைசிஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருந்துச்சு. அண்ட் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நிறைய மெசேஜ் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நாங்கள் வந்துட்டு உங்கள் சேனல் ஃபாலோ பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணதும் நீங்கள் வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பேசிக்ஸ்லேருந்தே சொல்லி தருவீங்க அப்படின்னா, எங்களுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னன்னே தெரியாது, இப்போதான் என்டர் ஆகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்தே சொல்லி தருவீங்கன்னு பார்த்தோம். நீங்கள் டக்குன்னு ஜம்ப் ஆகி டெக்னிக்கல் அனலைசிஸ்குள்ளே போனோன்னே எங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஏதேசம் உள்ள பேசிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிரும். ஸோ பேசிக்ஸ்ன்னு சொன்னோன்னே தெரியும், இது ப்ரோ ட்ரேடர்ஸ், அதாவது ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க வந்துட்டு பேக் ஆக வேண்டாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் இதுக்குள்ள இருக்க போகுது. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல உண்மையாவே பணம் சம்பாதிக்கலாமா இல்லைன்னா இதை ட்ராப் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய போட்டுட்டே இருப்பேன் கண்டினியூஸா. ஓகேவா? ஸோ ஓகே, இதுல வந்துட்டு நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ஃபாரெக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல உள்ள காசை வச்சு வேற நாட்டுல உள்ள ஒரு காசை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குறது தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போக போறோம் அப்படின்னா, அங்க வந்துட்டு நம்ம இந்தியால இருக்கக்கூடிய அந்த காசை வச்சு நம்ம அங்க போயிட்டு எந்த பொருளையும் வாங்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்தியன் மணியை கொடுத்து யூஎஸ் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி வாங்குறோம். அது பேர் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 80 இந்தியன் மணி கொடுத்து, அதாவது 18 ருப்பி கொடுத்து, 18 INR கொடுத்து $1 நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கரன்சி இன்க்ளூட் ஆகுது. என்னென்ன கரன்சி பாத்தீங்கன்னா INR, USD. ஸோ ரெண்டு கரன்சி இன்க்ளூட் ஆகுதுல, அந்த ரெண்டு கரன்சிக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் அந்த பேர் வேல்யூ தான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நீங்க அங்க பாக்குற அந்த EUR USD. நீங்க ட்ரேட் பண்றப்ப பாத்திருப்பீங்க EUR USD, JPY USD or USD JPY, INR USD. ஸோ இந்த மாதிரி பேர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. இந்த மாதிரி பேர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர்ஸ்க்கு உள்ள எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ தான் அந்த ரெண்டு பேரை கொடுத்துருப்பாங்க. இப்போ எத்தனை USD கொடுத்து நம்ம ஒரு யூரோ வாங்குறோம் அப்படிங்கிறது EUR USD, எத்தனை USD கொடுத்து நம்ம ஒரு ஜாப்பனீஸ் எண் வாங்குறோங்கிறது JPY USD, எத்தனை ஜாப்பனீஸ் எண் கொடுத்து நம்ம ஒரு USD வாங்குறோங்கிறது இருக்கு, எத்தனை USD கொடுத்து இந்தியன் டாலர் வாங்குறோங்கிறது இருக்கு, எத்தனை இந்தியன் டாலர் கொடுத்து, இது வந்து INR வரும், நான் இதுல வந்துட்டு INR வரும், IND போட்டிருக்கேன். ஓகேவா? எத்தனை இந்தியன் மணி ருப்பி கொடுத்து நம்ம வந்து ஒரு US டாலர் வாங்குறோங்கிறது இருக்கு. ஸோ இந்த பேர் வேல்யூ தான் நீங்க அங்க ட்ரேட்ல பாத்திருப்பீங்க. இந்த பேர் வேல்யூ தான் நம்ம அங்க ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த பேர் வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பேஸ் கரன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வாங்க போற கரன்சி வந்து பேஸ் கரன்சின்னு சொல்லுவோம். நம்ம கொடுக்க போற கரன்சி பாத்தீங்கன்னா கொட்டேஷன் கரன்சி. அதாவது எத்தனை கரன்சி கொடுத்து நம்ம ஒரு பேஸ் கரன்சி வாங்குறோங்கிறது கொட்டேஷன் கரன்சில வரும். ஸோ இந்த கரன்சியோட ஒரு டெஃபினிஷன் இதுதான் உள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஓகேவா? நார்மலா ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணி வச்சு அந்த பொருளோட மதிப்பு ஏறுறப்ப அதை விற்கிறது வந்துட்டு ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா அது வந்துட்டு எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். ஓகேவா? ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லயே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற பேஸ் கரன்சியை நம்ம வாங்கி வச்சு, அதாவது நம்மள்ட்ட இருக்க கொட்டேஷன் கரன்சி வச்சு இந்த பேஸ் கரன்சியை வாங்கி வச்சு இதோட பிரைஸ் ஏறுறப்ப நம்ம அதை வித்து நம்ம அதுல வந்து காசை உண்டாக்கிக்க போறோம். அண்ட் இதுல வந்துட்டு நமக்கு ட்ரேடிங்குள்ள ரெண்டு அணம் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை அண்ட் செல் இருக்கும். இந்த ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா பை ஆர்டர், செல் ஆர்டர்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நார்மலா வந்துட்டு நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன சிம்பிளா அப்படின்னா, உண்மையாவே ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நம்ம பண்றது ட்ரேடிங் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம பண்றது உண்மையான ட்ரேடிங் கிடையாது. உண்மையான ட்ரேடிங் பண்றது யார் பாத்தீங்கன்னா, அடுத்த வந்துட்டு இந்த ட்ரேடிங் யாரெல்லாம் பண்ற அப்படிங்கிறது உங்களுக்கு எழுதி தரேன், அதுலதான் பண்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் பெட்டிங் எ பேர் வேல்யூ வெதர் இட் இஸ் கோயிங் டு பை ஆர் இஸ் கோயிங் டு செல். அதாவது இங்க இருக்கிற ஒரு பேர் வேல்யூ மேல போகுதா, பை ஆக போகுதா, செல் ஆக போகுங்கிறத ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் வச்சுதான் நம்ம ட்ரேடிங் பண்ண போறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு இது பை ஆக போகுதா செல் ஆக போகுதாங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு சின்ன லாட் சைஸ் நம்ம கிட்ட இருக்க கேபிட்டல் வச்சு பெட்டிங் மாதிரி பண்ண போறோம். ஸோ அது மூலமா தான் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த ட்ரேடிங்ல நடக்குது உண்மையானவே. ஓகேவா?
சரி ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம். இங்க வந்துட்டு நமக்கு ஒரு பை ஆர்டர் ஒரு செல் ஆர்டர் கிடைச்சிருச்சு. இதுதான் நார்மல் ட்ரேடிங் கூட நடக்கிறது. ஓகேவா? இப்போ யாரெல்லாம் அந்த ட்ரேடிங் பண்றா, நம்ம மட்டும் தான் பண்றோமா, யாரெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பேங்க்ஸ். சோ பேங்க்ஸ் கீழே என்னென்ன பேங்க்ஸ் வரும் பாத்தீங்கன்னா, சோ நேஷனல் பேங்க், சென்ட்ரல், ஃபெடரல். சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபெடரல் இருக்கிறது ஃபர்ஸ்ட், சென்ட்ரல் இருக்கு செகண்ட், நேஷனல் இருக்கு தேர்ட். இந்த நேஷனல் கீழே கமர்ஷியல் பேங்க் வரும். ஓகேவா? இவங்க எல்லாம் இந்த ட்ரேடிங்ல பண்ணுவாங்க. அண்ட் இது கீழே செகண்ட் யார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கார்பரேட். இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கார்பரேட். தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆகி நம்ம ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா பேங்க் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ பேங்க் வந்துட்டு ஃபெடரல் அப்படிங்கிறது வந்துட்டு ஹெட். சோ அவங்க தான் இந்த யூஎஸ் டாலரோட மோனோபோலின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு தாள் அச்சடிக்கிறவங்க. சோ அவங்களும் ட்ரேடிங் பண்ணுவாங்க. அண்ட் சென்ட்ரல் பேங்க் இருப்பாங்க, சென்ட்ரல்ஸ்ல இருக்கக்கூடிய பேங்க்ஸ், அவங்களும் ட்ரேடிங் பண்ணுவாங்க. நேஷனல் பேங்க், அதாவது நம்ம யூஸ் பண்ற நம்ம நேஷனல் பேங்க்ஸும் ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அகைன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கார்பரேட். இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கார்பரேட் என்னன்னு கேட்டீங்க, இன்ஸ்டிடியூஷன்னா குரூப்பா ஒரு 1000-2000 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அகைன் கார்பரேட் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி, சில கம்பெனிஸ்க்கு கீழே அவங்களும் இந்த ட்ரேடிங் பண்ணுவாங்க. அவங்களும் நிறைய யூஎஸ்டி வாங்கி வச்சிருப்பாங்க. உண்மையா சொல்ல போனீங்கன்னா நம்ம இந்தியா கூட நிறைய யூஎஸ் டாலரை வாங்கி வச்சிருக்காங்க. அண்ட் அகைன் இதோட ரேட் ஏறும்போது அவங்க செல் பண்ணி அதுல ப்ராஃபிட் கூட பண்ணிக்கலாம். சோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது இல்லீகல் கிடையாது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வச்சு நிறைய பேர் இல்லீகல் பண்றாங்க. சோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இல்லீகல் கிடையாது. குறிப்பிட்ட சில ரெஜிஸ்டர் ஆன புரோக்கர்ஸ்ல நம்ம பண்ணணும் அப்படின்னா அது வந்து இல்லீகல் கிடையாது. ஓகேவா? சோ இன்ஸ்டிடியூஷன் பண்றாங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமான கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றவங்க. சோ இன்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா அவங்களும் அதிகமான கேபிட்டல்ஸ் இருப்பாங்க, அவங்க குரூப்பா இருப்பாங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர் யாருன்னா பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடிங்ல ரொம்ப அதிகமா கத்துக்கிட்டு அதிகமான கேபிட்டல், அதாவது ஃபண்ட் அவங்க கிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்கு, அதை வச்சு பண்றவங்க ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். அண்ட் அகைன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னா நம்ம நார்மலா ஒரு கேபிட்டல் வச்சு நம்ம ட்ரேட் பண்ற நம்மள ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க ட்ரேடிங்ல நமக்கு ட்ரேடிங்ல என்னன்னு பார்த்துட்டோம், ட்ரேடிங்ல என்ன ட்ரேட் ஆகுங்கிறது பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து கரன்சிஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் கரன்சி. ஆக்சுவலி இந்தியன் மார்க்கெட்ல நம்ம பண்றது ஸ்டாக்ஸ். இந்தியன் மார்க்கெட்ல நம்ம ட்ரேடிங் பண்றது வந்து ஸ்டாக்ஸ். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நம்ம பண்றது கரன்சி. ஓகேவா? சோ இவங்க எல்லாம் இங்க ட்ரேட் பண்ணுவாங்க. சோ இதுல வந்துட்டு இந்த பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட கனெக்ஷன்ல இருப்பாங்க. அதாவது இந்த பேங்க்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இருப்பாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ஸ்க்காக ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க, சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் கார்பரேட்ஸ்க்காக ட்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. சோ இந்த பேங்க்ஸ் அப்புறம் இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் கனெக்ஷன்லேயே தான் இருப்பாங்க எப்பவுமே. அந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் கூட கனெக்ஷன்ல இருப்பாங்க. சோ இவங்களுக்குள்ள ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும். ரீட்டைல் ட்ரேடர் ஆகிய நம்ம கூட எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒரு ரீட்டைல் புரோக்கர் கூட மட்டும்தான் கனெக்ட்ல இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு டைரக்டா பேங்க்ல ட்ரேட் பண்றாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் கார்பரேட்ஸ் வந்து பேங்கோட கனெக்ஷன் வச்சு ஒரு ட்ரேடிங்ல இருக்கிறாங்க. அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும். பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆகிய நம்ம மட்டும் பேங்க்ஸ் கூட நம்ம டைரக்டா கனெக்ட் ஆக போறது இல்ல, இன்ஸ்டிடியூஷன் கூட நம்ம டைரக்டா கனெக்ட் ஆக போறது இல்ல, எந்த கார்பரேட்ஸ் கூடயுமே நம்ம டைரக்டா கனெக்ட் ஆக போறது இல்ல. நம்ம கனெக்ட் ஆகிற ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரீட்டைல் புரோக்கர். இந்த ரீட்டைல் புரோக்கர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட தான் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். இந்த ரீட்டைல் புரோக்கர் கிட்ட தான் நம்ம ஒரு டீமண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ ட்ரேடிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ ட்ரேடிங்ல யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்றான்னு பார்த்துட்டோம், என்ன கரன்சி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு ஒரு ரீட்டைல் புரோக்கர் கூட கனெக்ட் ஆக போறோம். அந்த ரீட்டைல் புரோக்கர்ல வந்து நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். ஓகேவா? அந்த ரீட்டைல் புரோக்கர்ல நம்ம வந்துட்டு ஒரு டீமண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். டீமண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல டெபாசிட் பண்ணிட்டு அண்ட் அகைன் அது வந்துட்டு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ இந்த டீமண்ட் அக்கௌண்ட் எதுல ஓபன் பண்ணணும், இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுல வரும் அப்படிங்கறத நான் வந்துட்டு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இந்த டீமண்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன், இந்த ட்ரேடிங்க்கு நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது நான் தனியா ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஓபன் பண்ணி நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் நம்ம வந்துட்டு டெபாசிட் பண்ணிருக்கோம். ஒரு $100 நம்ம டெபாசிட் பண்ணிட்டோம். ட்ரேடிங்ல என்னன்னு பார்த்துட்டோம், ட்ரேடிங்ல என்ன ட்ரேட் ஆகுதுங்கிறது பார்த்துட்டோம், யார் யாரெல்லாம் இதுல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டோம், எவ்வளவு கேபிட்டல் வச்சு யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்கிறத பார்த்துட்டோம், நம்ம இதுல எந்த பிளேஸ்ல இருக்கிறோங்கிறதையும் பார்த்துட்டோம். நம்ம எப்படி ட்ரேட் ஆக போறோம்னா ஒரு ரீட்டைல் புரோக்கரை நம்ம சூஸ் பண்ண போறோம். அந்த ரீட்டைல் புரோக்கர் கிட்ட ஒரு டீமண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல டெபாசிட் பண்ண போறோம்.
ட்ரேடிங் அக்கௌண்ட் இன்னொரு, அதாவது டிமெண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் இருப்பாங்க. நம்ம வந்து ட்ரேடிங் பண்றது மெட்டா ட்ரேடர் 4 ஆர் மெட்டா ட்ரேடர் 5ல தான் பண்ணுவோம். சோ முன்னாடி சி ட்ரேடர்லாம் இருந்துச்சு, இப்போ மெட்டா ட்ரேடர். முன்னாடி நாங்க பண்றப்ப சி ட்ரேடர்ல பண்ணிட்டு இருந்தோம், இப்போ வந்துட்டு மெட்டா ட்ரேடர் வந்துருச்சு. ஓகேவா? சோ அதுக்கான ஒரு அக்கௌண்டையும் ஓபன் பண்ணிக்க போறோம். டெபாசிட் $100 பண்ணிட்டோம். ஸோ இவ்வளவு நம்ம முடிச்சாச்சு. இதுல வந்துட்டு எப்படி டிமெண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், என்ன புரோக்கரா நம்ம ஓபன் பண்ணணுங்கிறத தனியா நான் ஒரு வீடியோல சொல்றேன். சரி, ஓகே. டெபாசிட் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரேடிங் எடுக்கணும். ட்ரேடிங் எடுக்கணும் என்ன, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பை பெட்டிங் a pair value whether it is going to buy or is going to sell. ஓகேவா? ஒரு pair value மேல போகுதா கீழே வரப்போகுதுங்கிறத நம்ம பெட்டிங் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஒரு சின்ன அனலைசிஸ் வச்சிருக்கோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் வாங்குறதுக்கான நம்ம கிட்ட சில ரீசன்ஸ் இருக்கணும், அந்த பொருளுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கணும், இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த பொருளை வாங்குறோம். அந்த குவாலிட்டிஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேர் வேல்யூ வந்துட்டு மேல போகுதா கீழே போகுதாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோங்கிறதுக்கு ஒரு 2 அனலைசிஸ் நம்ம வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனலைசிஸ், செகண்ட் ஒன் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஸோ இதுல வந்துட்டு மேஜரா நம்ம யூஸ் பண்றது டெக்னிக்கல் அனலைசிஸ் தான். அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் யார் யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, லாங் டைமா இதை வாங்கி ஹோல்ட் பண்றவங்க, இந்த கரன்சி பேரை லாங் டைமா வாங்கி ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ். ஸோ இவங்க எல்லாம் ஃபண்டமெண்டலா அனலைஸ் பண்ணுவாங்க, அந்த நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத ஃபீல்ட் ஒர்க் பண்ணி அவங்க பண்றது. நம்ம பண்றது டெக்னிக்கல் அனலைசிஸ். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற பிரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் வால்யூமை வச்சு ஒரு சார்ட் நமக்கு உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்ட்ல இந்த மார்க்கெட்டோட பிரைஸ் எப்படி மூவ் ஆயிட்டு இருந்ததை வச்சு ஃபியூச்சரை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு அனலைசிஸ் வச்சிருக்கோம், அதுதான் டெக்னிக்கல் அனலைசிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட பிரைஸ் அண்ட் வால்யூம் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குங்கிறத வச்சு ஒரு கேண்டில் உருவாக்குவாங்க. அந்த கேண்டில் வச்சு ஒரு சார்ட் நமக்கு உருவாக்கி கொடுத்துருவாங்க. அந்த சார்ட்ல பாஸ்ட்ல இந்த மார்க்கெட் எப்படி எல்லாம் மூவ் ஆயிருக்கு, இந்த பிரைஸ் எந்தெந்த டைம்ல எப்படி எப்படி போயிருக்கு, என்னென்ன கேரக்டர் வச்சிருக்குங்கிறத வச்சு நம்ம பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண போறோம். அந்த ப்ரெடிக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது அந்த டெக்னிக்கல் அனலைசிஸ். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்க்கு கீழே என்னெல்லாம் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன ட்ரெண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு, என்ன பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, அண்ட் என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்க போறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண போறோம், கேண்டில்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ்க்கு கீழே தான் இருக்கு. ஓகேவா? சோ மெயினாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பேர் வேல்யூ மேல போகுதா கீழே வருதாங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ ஓகே, டெக்னிக்கல் அனலைசிஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது மேல போகுதா கீழே வருதாங்கிறத டெக்னிக்கல் அனலைசிஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு லார்ஜ் சைஸ் எடுக்கணும், என்ன லார்ஜ் சைஸுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், ஒரு ட்ரேடர்ல நம்மளோட ரிஸ்க் எவ்வளவு இருக்கணும், நம்மளோட கேபிட்டல்ல இருந்து எவ்வளவு ரிஸ்க் ஒரு ட்ரேடுக்கு நம்ம வைக்கணுங்கிறத நம்ம கத்துக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் கத்துக்க போறோம். நம்ம வந்துட்டு ஒரு ரிவர்சிங் ஒரு பேர் வேல்யூ சூஸ் பண்ணிட்டோம். இந்த பேர் வேல்யூ மேல போகுதா கீழே போகுதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணிட்டோம். ஸோ டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ண அப்புறம் இந்த பேர் மேலதான் போக போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி நம்மள்ட்ட இருக்க கேபிட்டலுக்கு எவ்வளவு லார்ஜ் சைஸ் வைக்கணும், அண்ட் அந்த லார்ஜ் சைஸ்க்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், நம்மளோட ப்ராஃபிட் வந்தா எவ்வளவு இருக்கணும், ஸ்டாப் லாஸ் வந்தா எவ்வளவு வைக்கணுங்கிறத நம்ம பார்க்க போறது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கீழே வரும். ஓகேவா? சோ அடுத்து நம்ம படிக்க போறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். இதுல நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டியது டெக்னிக்கல் அனலைசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அடுத்து என்னன்னா, இப்ப நம்ம லார்ஜ் சைஸ் எல்லாமே எடுத்துட்டோம் ஹேண்ட் ஆகே, நம்ம கிட்ட இருக்க கேபிட்டல் நம்ம காப்பாத்துறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு மணி மேனேஜ்மெண்ட்ல வரும். ஸோ மணி மேனேஜ்மெண்ட்னா உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை, அதாவது உங்க சேவிங்ஸ்ல இருக்க அமௌண்ட், உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மணி மேனேஜ்மெண்ட்ல இருக்கும். எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம்? சோ அதுல உள்ள ஒரு ட்ரேடுக்கு, இந்த ட்ரேடுக்கு இவ்வளவுதான் வைக்கணும், இந்த டைம் ஃப்ரேமுக்கு இவ்வளவுதான் வைக்கணும், இந்த டைம் ஃப்ரேம்ல இவ்வளவு லார்ஜ் சைஸா எடுக்கணும், இந்த லார்ஜ் சைஸ்க்கு இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட சேமா பொருந்தும். ஓகேவா? அதாவது மணி மேனேஜ்மெண்ட்ங்கிறது சிம்பிளா என்னன்னா, உங்களோட கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்காக. ட்ரேடிங்ல சிம்பிளா ஒரு கான்செப்ட் என்னன்னா, நீங்க ப்ராஃபிட் பண்றீங்களோ இல்லையோ, நீங்க ட்ரேடிங்ல லாஸ் ஆகாம, உங்க கேபிட்டலோட லாஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க ட்ரேடிங்ல சக்சஸ் பண்ணிடலாம். ஒரு 10 ட்ரேட் எடுத்து அதுல ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேட் சக்சஸ் ஆனாலே உங்களோட கேபிட்டல் வந்துட்டு லாஸ் ஆகாம இருக்கும். ஸோ நீங்க உங்க கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரேடிங்ல நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். அந்த கேபிட்டலை காப்பாத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணுங்கிறது தான் நம்ம மணி மேனேஜ்மெண்ட்ல சொல்லி தர போறோம். அண்ட் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னா, அந்த லாட் சைஸ் எப்படி நம்ம வைக்க போறோம், எவ்வளவு ரிஸ்க் ரேஷியோ எடுக்க போறோம்,
எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது, எவ்வளோ லாஸ் வரப்போகுதுங்கிறது எல்லாமே நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல படிக்க போறோம். ஸோ இதுல தெளிவா ஓரளவு எல்லாம் கவர் ஆயிடுச்சு. ட்ரேடிங் என்னன்னு பார்த்துட்டோம், இந்த பேர் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இதுல பை ஆர்டர் செல் ஆர்டர் வருது, நம்ம அங்க எங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுங்கிறதையும் பார்த்துட்டோம். ஒரு பேரை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பேர் மேல போகுதா கீழே வருதாங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சிருக்கோம். மேல போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் கீழே வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அங்க எப்படி நம்ம வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி என்ன லாட் சைஸ் வைக்கணும், எங்க ப்ராஃபிட் பண்ணணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்கிறத ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படிக்க போறோம். உங்க கேபிட்டலை எப்படி ப்ரொடெக்ட் பண்றோங்கிறத மணி மேனேஜ்மெண்ட்ல படிக்க போறோம். ஓகேவா? இப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ஒரு பெரிய சாப்டர் இருக்கு. டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ள நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வரும். நான் ஆல்ரெடி ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்திருந்தேன். அது வச்சு ஒரு ட்ரேடும் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கறதே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுவும் நீங்க பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ள கேண்டில்ஸ் இருக்கு, ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக் சொல்லி நிறைய இருக்கு. லிக்விடிட்டி வச்சு ட்ரேட் பண்றது, மூவிங் ஆவரேஜ் வச்சு ட்ரேட் பண்றது, இஎம்ஐ வச்சு ட்ரேட் பண்றது. ஸோ நிறைய இருக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ள. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேர் வேல்யூ மேல போகுதா கீழே வருதாங்கிற ட்ரேடிங்கையும் நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? சோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஓரளவு பேசிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் நீங்க என்கிட்ட பேசின மாதிரி தாராளமா நீங்க பேசிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ள போலாமா? இப்போ நம்ம ட்ரேடிங்ல பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ட்ரேடிங் என்னன்னு பார்த்துட்டோம், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் என்னன்னு பார்த்துட்டோம், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எங்க பண்ண போறோங்கிறத பார்த்துட்டோம், நமக்கு யார் அக்கௌண்ட் ஓபன் பண்ண கொடுக்குறாங்கிறதையும் பார்த்துட்டோம், இதுல என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம், இங்க என்ன ஒர்க் ஆகுங்கிறத பார்த்துட்டோம். அதை பை ஆக போதா மேல போகுதாங்கிறத டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல பார்க்க போறோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படிக்க போறோம், மணி மேனேஜ்மெண்ட் படிக்க போறோம். இப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்குள்ள போலாமா, இன்னும் பேசிக் ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லிருங்க. ஓகேவா? சோ ஓகே, வீடியோ ரொம்ப பெருசா போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நான் இதுல ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சொல்லுங்க. இது வந்துட்டு எல்லாமே ரொம்ப பேசிக்கா ரொம்ப சிம்பிளாவும் தான் நான் கத்து தர போறேன். ரொம்ப டிஃபிகல்ட்டா நான் உங்களுக்கு கொண்டு போக போறது இல்ல. சோ மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் நம்மளை நம்பி இருக்கீங்க, எத்தனை பேர் நம்ம கூடயே ஜர்னி டிராவல் பண்றது எனக்கு தெரியாது. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ கண்டிப்பா பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. கீப் வாட்சிங் ஆல் வீடியோ. ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை.